ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 391. இதில் உய்யக்கொண்டார் மற்றும் மணக்கால் நம்பி இவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் உய்யக்கொண்டார் பிராபவ வருடம் சித்திரை மாதம் சுக்ல பிரதமை கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவெள்ளரில் அவதரித்தார். சீமன் நாத முனிகளின் திருவடிகளை அடைந்து திவ்ய பிரபந்தங்களை உரையோடும் மற்றும் விசிஷ்ட துவைத சித்தாந்த இரகசியங்களையும் பெற்று வாழ்ந்து இருந்தார். நாத முனிகள் தம் அந்திம தசையில் யோக இரகசியத்தை அறிந்து கொள்வீரென உய்யக்கொண்டார். பிணம் கிடக்க மனம் புணரலாமோ? வீட்டில் பிணம் கிடந்தால் கல்யாணம் நடந்ததாற் போலத்தான் ஊரெல்லாம் பிணம் போல இறை ஞானம் அற்றவர்களாய் கிடக்க யோக மார்க்கத்தில் தனி ஒருவன் இறையோடு இன்புறுவது தகுமா என யோக இரகசியத்தை பெற மறுத்து சாஸ்திர அர்த்தங்களையும் திராவிட வேதங்களையும் நாடு நகரம் இவைகளில் நன்கு அறிய பரப்பி வந்தார். தம் ஆச்சாரியரான நாதமுனிகள் நமக்கு ஒரு பேரன் பிறக்கப் போகின்றார், அவருக்கு சகல அர்த்த விசேஷங்களையும் போதித்து நம் சித்தாந்தத்திற்கு தக்கவராக்கும் என ஆணையிட்டு சென்றதை நினைவு கூர்ந்து ஈஸ்வர முனிகளுக்கு நாத முனியின் குமாரருக்கு ஒரு புத்திரன் பிறப்பதை எதிர்பார்த்து இருந்தார். தமது அந்திம காலம் வரை பிறவாமையால் தம் ஆச்சாரின் கட்டளை நிறைவேற்றும்படி தம் சிஷ்யரான மணக்கால் நம்பிக்கு கட்டளையிட்டு திருநாட்டுக்கு எழுந்து அருளினார். அடுத்ததாக மணக்கால் நம்பி வரலாறு காண்போம். இவர் விரோத கிருது வருடம் மாசி மாதம் சுக்ல சதுர்த்தி மக நட்சத்திரத்தில் மணக்கால் எனும் ஊரில் அவதரித்தார். இவர் உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர். 12 வருடங்கள் தம் ஆச்சாரியர் பிரியாது அடிமை செய்து வந்தார். உய்யக்கொண்டாரின் தேவிகளான ஆண்டாள் பரம பதித்த பிறகு தம் ஆச்சாரியுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் தாமே கவனித்து கொண்டார். ஒரு நாள் தம் ஆச்சாரின் பெண் குழந்தைகள் இருவரையும் நீராட்டி அழைத்து வரும்போது வழியில் வாய்க்கால் சேராக இருந்தமையினால் அதை கடப்பதற்கு குழந்தைகள் தவித்தார்கள். அது கண்டு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான மணக்கால் நம்பியும் அந்த சேற்றில் படுத்து படியாக கிடந்து தமது முதுகில் அந்த குழந்தைகளை அடி வைத்து தாண்டுபடி செய்தார். இதை அறிந்த உய்யக்கொண்டார் இப்படியும் செய்ததே என மிகவும் கொண்டாடி தம் திருவடிகளை அவர் முடிமேல் வைத்து அனுக்கிரகித்தார். மேலும் உமக்கு என்ன செய்ய வேண்டுவது என கேட்டார். நம்பியும் உற்றேன் உகந்து பணி செய்து உன் பாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது என் தாய் என பிரார்த்தித்தார். இதனால் மேலும் களிப்புற்று உய்யக்கொண்டாரும் மறுபடியும் நம்பிக்கு திவ்ய அர்த்தத்தை உபதேசித்தார். உய்யக்கொண்டார் திருநாட்டுக்கு எழுந்து அருளிய பிறகு அவர் ஆணைப்படி தரிசனத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த சமயத்தை மணக்கால் நம்பி தாமே நடத்தி வந்தார். மற்றும் நாத முனிகளின் ஆணையை நிறைவேற்றும் சமயத்தையும் ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டு இருந்தார். இவ்வாறாக மணக்கால் நம்பிகள் தம் சிஷ்யர்கள் உடனும் ஸ்ரீ வைஷ்ணவ சமய இரகசிய அர்த்தங்களையும் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களையும் உபதேசம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்